ஸோ ஹாய் செலக்டீஸ், இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே குட் மார்னிங். எங்கள் பாட்டி வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்கல்ல, ஸோ அதனால் இன்றைக்கி நான் தான் சாப்பாடு பார்க்கணும். லேட்டாக தான் எந்திரிச்சிருக்கேன். எப்படி பண்ண போகிறேன், கரெக்டாக பண்ணிடுறேன்னா என்னன்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அங்கிட்டு வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு பொரியல் வைக்கிறதுக்கு அந்த பிளேட்டை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு எந்திரிச்சோடனே ப்ரெஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். நான் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாப்பாடு, ஏன்னா லேட் ஆகிடுச்சல்ல, ஸோ அதனால் சாப்பாடுக்குமே வச்சு அரிசியுமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடும். அப்புறம் எங்கள் 2 பேத்துக்கு சண்டை வந்துடும். ஸோ அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி வந்துட்டு பொரியல் பண்ண போகிறாங்க. ரசம் வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு புளி ஊற வச்சுருந்தேன். ரசம் வேண்டாம், நம்ம 2 பேர் தானே, தயிர் வேறு நிறையா இருந்தது. ஸோ அதனால் தயிர் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், ரசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு தயிரை ஊற்றிட்டு தயிரையுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சு நல்லா கடைஞ்சி உப்பு அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு வச்சாச்சு. அந்த ட்ரிங்க்ஸில் வந்துட்டு என்னது அப்படின்னா இஞ்சி பொடி அப்புறம் வந்துட்டு துளசி பொடி, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு 2 பேருமே குடிப்போம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயுமே சோறுமே வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா, சோறு அப்புறம் வந்துட்டு தயிர், நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் அப்பளம் தான் பொரித்து வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி அம்முக்கான லஞ்சு. அதே மாதிரி எனக்குமே இதுதான் லஞ்சு. மார்னிங் வந்துட்டு ஒர்க்குமே கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ எடுக்கிறது தெரியாது, எப்பயுமே கிளம்பி போகும்போது போயிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சது அப்படின்னா சொல்ல மாட்டாங்க, அதனால் தெரியாமல் தான் எடுத்தேன். வேலைக்கு போகவும் நான் வந்துட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்லருக்கு தான் கிளம்பணும். டெய்லியுமே மார்னிங் ரொட்டீன் இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மினி விலாகில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பாய்.